a Karnataka map, I didn't have 20 rupees. ஆனா ஏதோ ஒன்னு என்னை இயக்குது. But something is inspiring me. ஆனா ஒரு நாள் எழுதுவோம். But one day we will write. எல்லா பேப்பர்லயும் All the newspapers. அப்படி திறந்தாங்கன்னா If they open it. கடைசி பக்கத்துல At the last page. ஒன்னொரு கர்த்தருடைய வார்த்தை. The word of God. அப்படி ஒரு பப்ளிஷ் பண்ணனும். That is how we need to publish it. இந்து பேப்பர்ல இருந்து டெக்கான் ஹெரல்ட்ல இருந்து The Hindu Deccan Herald. இங்க கன்னடால வர எல்லா பேப்பர்லயும் தமிழ்ல வர பேப்பர் தெலுங்கு கன்னடா மலையாளம் உருது எல்லாத்துலயும் போடணும். Kannada, Tamil, Telugu, Malayalam, Urdu, all the languages. ஒரு நாளைக்கு ஒரு கோடி கொடுத்தா கூட கொடுக்கணும். Each and every day 1 crore rupees it's sold. கர்த்தர் அவ்வளோத்தி ஆசீர்வதிக்க வல்லவர். That is how God is able to bless us. அந்த தரிசனம் எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? From where do you get all these visions? இப்படி நின்னு பேசினு பாரு. That is how we were speaking. அது எனக்குள்ள அப்படியே பத்தி எரியுது வா. That is really burning up. கடவுளுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. The word of God is alive. பவுல் எழுதுறார் தெசலோனிக்க சபைக்கு எழுதுறதாவது. Paul writes to the Thessalonians. கொரிந்தி சபைக்கு எழுதுறதாவது. To Corinthian church they write. எனக்குள்ள தோணுது. In me it கர்நாடகா மக்களுக்கு எழுதுறதாவது. To the Kannada people I want to தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு எழுதுறதாவது. To the Tamilians they are writing. கேரளால இருக்கிற ஜனங்களுக்கு எழுதுறதாவது. To the Keralites they are writing. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? பண்ணலாமா? Can we do it? பண்ண முடியுமா? Is it possible? கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போகிறதுக்கு நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சா கர்த்தர் அதுக்கான காரியத்தை எல்லாம் செய்ய வல்லவர். For the word of God to be reached, if our heart is burning, and God will do the things. இப்படிதாங்க தரிசனம் வருது. இப்படிதான் உள்ள வரும் பாரு. And this is how the visions come. அதுதான் வார்த்தையை தொடர்ந்து கேட்கணும். That is the reason we should continue to பிரசங்கங்களை கேட்கணும். You should listen to the word. தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையில உட்காரணும். Always sit in the presence. நமக்குள்ள கர்த்தர் விசுவாசம் என்ற ஒரு மிகப்பெரிய வல்லமையை நமக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரணும். God will bring a great faith of power from us. வரும். It will come. நான் சொல்றேன் ஒரு நாள் இதெல்லாம் நடக்கும் பாரு. Let me tell you, one day it will happen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு கோடி பிரிண்ட் ஆகுதுங்க. See, every newspaper is 1 crore it prints. அப்ப ஒரு நாளைக்கு கோடி கணக்கான மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தை போய் சேரும். Per day crores together people will receive the word of God. எந்த அரசாங்கம் தடுக்க முடியாது. No government can stop it. எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது. No government can stop it. ஏன்னா காசு கொடுத்து பிரிண்ட் பண்றேன். Because we are paying for it. எனக்கு எந்த வெள்ளக்காரனும் கொடுக்க தேவையில்லை. No foreigner shall give it. வானத்தையும் பூமியையும் படைத்தவர் தருவார். The God who created heaven and earth will give. உலகத்துல எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம்? How many of you believe this? வானத்தையும் பூமியையும் படைத்தவர் என்னை வாழ வைப்பார். The God who created heaven and earth will make me. வானத்தையும் பூமியையும் படைத்தவர் என்னை நடத்துவார். The God who created heaven and earth will lead me. அவர் வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. His word will never return void. அந்த வார்த்தை எதற்காக வருகிறதோ? Why the word is sent forth? அது வாய்க்கும்படி செய். It will prosper things. அது உருவாக்கும். It will equip. அது முளை கிளப்ப பண்ணும். It will bring it out. விளைக்கிறவனுக்கு விளைச்சலை கொடுக்கும் ஆகாரத்தை கொடுக்குமார். It will give the implanted seed and also the food for it. Hallelujah. Hallelujah. அவருடைய கரங்களை உயர்த்தி Let us all lift up our அப்படியே hands. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Let us praise God. ஓ நன்றி. Oh, we thank you, Lord. நன்றி.